எல்லாருக்கும் வணக்கம். நான் கடந்த 7 வருஷமாக ஐடிஎஃப் சோஷியல் அம்பாசடராக இருக்கேன். இந்த இனிய தருணத்தில் உங்களோடு நின்று கொண்டு அம்மையார் அவர்களை பற்றி பேசும் வாய்ப்புக்காக முதலில் இறைவனை வணங்குகிறேன். உலகின் மிக கொடூரமான நோயால் துவண்டு வந்தவர்களுக்கு அடைக்கலம் அளித்து லட்சக்கணக்கான மக்களுக்கு தாயாக விளங்கும் டாக்டர் சாந்தா அவர்களுக்கு நமது சிறந்த சமூக சேவைக்காக நமது இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் வழங்கும் மதர் தெரசா மெமோரியல் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதைவிட பெரும் பாக்கியம் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த வாய்ப்பு. இந்த விருதை பொறுத்தவரை தகுதியானவர்களுக்கு தகுதியானவர்கள் மூலம் வழங்கும் நிகழ்வு இது. இந்த விருதினை கையளிப்பது இந்திய திருநாட்டின் பசுமை புரட்சியின் தந்தை என எல்லோராலும் போற்றப்படும் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஐயா அவர்கள். அன்பானவர்களே, உலகம் ஒரு வாடகை வீடு. இதில் நாம் செய்கிற சேவைதான் உலகத்துக்கு நாம் தரும் வாடகை என்ற வார்த்தைகள் அன்னை தெரசா அவர்களை உலகுக்கு அடையாளம் காட்டியது. அன்னையைப் போலவே இன்றும் உலகத்துக்கு பழுதில்லாமல் வாடகை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இதோ இங்கே இருக்கிறார்கள். கடவுள் தானே உலகத்தில் வந்து மக்களோட கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண முடியாதுன்னு அவங்க சார்பாக சிலரை படைச்சிருப்பாங்க. அப்படி உலகத்தில் கேன்சர் நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு நிவாரணம் செய்யணும்னு மனம் இறங்கி அம்மாவை படைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன். கல்வியை காற்றோட ஒப்பிட்டு பார்க்கணுன்னு தோணுது. இப்போ காற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்பாலில் இருக்கும், ஃபுட்பாலில் நிறைஞ்சிருக்கும். புல்லாங்குழலில் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் உள்ளேருந்து வந்து நல்ல இசை எல்லாருக்கும் தரும். ரெண்டுத்துலேயும் காற்று தான் இருக்குது. ஆனால் தானே உள்ளே வச்சுக்கிறது உதப்படுது. ஆனால் வெளியே கொடுக்கறது எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருது. சிலருக்கு கற்ற கல்வி ஃபுட்பாலில் இருக்க காற்று மாதிரி இருக்குது. தனக்கும் தன் குடும்பத்தை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கணும் கருவியாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த துயர் துடைக்கவும் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் கோடியில் ஒருத்தவங்க தான் அவங்க கல்வி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம டாக்டர் சாந்தா அவர்கள். ஆனால் 1955லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வர பேஷண்ட்டுக்காக ஆதரவோடும் அன்புடனும் தன்னம்பிக்கையோட தைரியத்தையும் சொல்லி கொடுத்து ட்ரீட்மெண்ட் தரவங்க நம்ம இவங்களுக்கு இந்த இதில் டைமண்ட் ஜூப்ளியே தொடங்குது. ஆனால் அம்மா சொல்கிறாங்க, ஐ ஹவ் ட்ரை டு ட்ரீட் கேன்சர் ஃபார் தி லாஸ்ட் 55 years. அதோட அவர் ட்ரீம் இஸ் டு ப்ரொவைட் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் டு ஆல் அவர் பேஷண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் மை ஒட்டியப்பன் ட்ரீம் இஸ் தட் தேர் இஸ் நோ ஹாஸ்பிட்டல் ஃபார் கேன்சர் ஆஸ் இட் ஹஸ் பீன் கன்க்யூர்ட்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நான் +1 படிக்கும்போது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் கேன்சர் பற்றின ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரணும்னு எங்கள் ஜுவாலஜி மிஸ் பெர்லின் வில்லியம்ஸ் சொல்லியிருந்தாங்க. கேன்சர் பற்றின நியூஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக தயார் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ அதை தயார் பண்ணி படித்ததில் கேன்சரை எப்படிலாம் தவிர்த்துக்கலாம், அதை எப்படிலாம் நம்ம வராமல் நிறுத்திக்கணுன்றதை அதை பற்றி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்னு அதுலேருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என் சீனியர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க 12 வருஷமாக இதே டாப்பிக்கை தான் செய்ய சொல்கிறாங்கன்னு சில பேர் கிண்டலாகவும் சொன்னாங்க. அதை என்னன்னு நான் யோசித்து பார்க்கும்போது வருஷத்துக்கு குறைஞ்சது 40 பேர் பயாலஜி குரூப் படிப்பாங்க. அந்த 40 பேரும் இதை செய்யும் போது அவங்களுக்கு கேன்சர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் 15 வயசுலேருந்தே புகையிலை பொருட்கள் உபயோகிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் படித்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களால வெளில வர முடியுன்ற ஒரு அல்டிமேட் எய்மில் தான் அவங்க இதை ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் நான் படிச்சுட்டே இருக்கும்போது இப்போ தான் பார்த்தேன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1987 வேர்ல்டு டொபாக்கோ டேவை அறிவிச்சிருக்காங்க. May 31. என்னோட பர்த்டே May 31, 97. ஸோ அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னு ஆசைப்பட்டு படித்தேன். அதில் படித்ததில் உலக அளவில் புகையிலை உற்பத்தியில் இந்தியா 2nd பிளேஸில் இருக்குது. உற்பத்தி பண்ணுறது வெறும் 1 லட்சம் பேர் தான். மொத்த விவசாய நிலத்தில் 1/4% நிலத்தில் தான் உலக அளவில் 10.5% தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அதுலேயும் 15 இயர்ஸ்க்கு மேலே 35% பேர் ஓரல் கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. காரணம் புகையிலை. இதில் 90% புகையிலையால் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 80% கேன்சர் வரதுக்கு காரணமும் புகையிலைன்னு சொல்கிறாங்க. இதில் 90% அடிமையாகிறதே புகையிலை பொருட்களுக்கு ஏழைங்க தான். வேர்ல்டு லெவலில் ஓரல் கேன்சரில் இந்தியா 84% பதிவாக இருக்குது. டொபாக்கோனால கேன்சர் மட்டும் வராது, ஹார்ட் அட்டாக், ஆஸ்துமா எல்லாமே வரும்.
கேன்சரால் 2010 இறந்தவங்களோட எண்ணிக்கை 5.5 லட்சமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 10 லட்சம் ஆயிடுச்சு. இதே 1 லட்சம் பேர் இந்த புகையிலை விவசாயத்தை விட்டுட்டு நெல் விவசாயம் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு 2.5 லட்சம் பேர் சாப்பிட்டு பயன்படலாம். அவங்களே கரும்பு விவசாயம் பண்ணால் வருஷத்துக்கு 3 லட்சம் பேருக்கு சர்க்கரை கிடைக்கும். நம்ம புகையிலை உபயோகிக்காதீங்கன்னு சொல்கிறத விட புகையிலை விவசாயம் பண்ணாதீங்கன்னு எடுத்து உரைக்கணும் எல்லாருக்கும். புகையிலை விவசாயிகள்கிட்ட போய் மாற்று விவசாயத்தை பற்றி எடுத்து உரைக்கணும். நம்ம இந்தியாவில் புகையிலை உற்பத்தினால வருமானத்தை விட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவிடுற பணம் அதிகமாக இருக்குன்னு புரிய வைக்கணும். அப்போ தான் நம்ம இந்தியாவிலேருந்து கேன்சரை அடியோட ஒழிக்க முடியும். இந்த 1 லட்சம் பேருக்கிட்டையும் மாற்று விவசாயத்தை பற்றி எடுத்து வைக்கணும். புகையிலை விளையும் போது மண்ணோட சத்துக்களை மற்ற பயிர்களை விட அதிகமாகவே உறிஞ்சுது. மாற்று விவசாயத்தை பற்றி சொல்லிடும். இது வளர்ந்து நம்ம உலகத்துக்கு வரும்போது அது மனிதனோட ஹெல்த்தையும் உறிஞ்சிருது, சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. இதையே 2014ஆம் ஆண்டு உறுதிமொழியாக இருக்கணும்னு என்னோட ஆசை. புகையிலை விளைவிக்காதீங்கன்னு ஃபார்மர்ஸ் கிட்ட போய் சொல்லணும். துயர் துடைப்பதே லட்சியம், புற்றுநோய் இல்லா உலகம் படைப்பதே நோக்கம் என்ற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சாந்தா அவர்களை வாழ்த்தி பேசும் வயதும் தகுதியும் எனக்கில்லை. வணங்குகிறேன். Every individual should have a purpose, motive and desire to achieve. No power on earth can destroy a selfless work என்ற உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு உறுதிமொழியாகட்டும். உங்களின் வாழ்வின் சேவையில் 1% வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையுடன் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.